Hi friends, welcome to Chennai Food. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பயன்படுத்தாம 5 நிமிஷத்துல ரொம்பவே சூப்பரான கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு சைடு டிஷ்ஷா வெச்சு சாப்பிடக்கூடிய வகையில அருமையான கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி பயன்படுத்தாம ரொம்பவே சூப்பரான ஒரு கிரேவி தாங்க ரெடி பண்ண போறோம். அதுக்காக நான் 2 பூண்டு எடுத்துர்க்கேன். முழு பூண்டு பெரிய பெரிய பூண்டு பற்கள் இருக்கிற மாதிரி எடுத்துர்க்கேன். இந்த பூண்டு பற்களை நம்ம உரிச்சி எடுத்துக்கணும். 2 பூண்டையும் உரிச்சி எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 20 பூண்டு பற்கள் எனக்கு கிடைச்சதுங்க. இதை நான் தோல் உரிச்சி சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். தண்ணிலாம் இல்லாம இந்த மாதிரி வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு பற்களை நம்ம இடிக்கிற கல்லுல போட்டு இடிச்சு எடுக்க போறோம். பூண்டு பற்களை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் 50 ml அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இந்த தயிரை நீங்கள் மத்து வச்சு கூட நான் கடைஞ்சிக்கலாம். ஆனால் நான் மிக்சியில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரே ஒரு தடவை நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும். மத்தில் கடையிறத விட சூப்பராகவே நல்லாவே கடைஞ்சிடுங்க. இந்த மாதிரி கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரேவி செய்கிறதுக்காக கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து விட்ட பருப்பு எல்லாமே நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்கள். பொன்னிறமாக வந்திருக்குது. கடுகும் நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. நாம் இடித்து வச்ச இந்த பூண்டு அதே இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நாம் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நான் 100 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிரேவி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். நம்ம சேர்த்து விட்ட தண்ணி பாருங்கள் இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த தயிர் அதை இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம இன்னும் சேர்க்கல, இப்போ சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துடலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்கினாங்க. கொதிச்சுட்டு நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு விட்டாலே போதுங்க. நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துட்டு கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள் இப்போ நல்லா திக்காகவும் ஆயிருக்குது. எண்ணெய்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்குது. இந்த மாதிரி வந்தாலே போதும். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டுடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுடுங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. 5 நிமிஷத்தில் நம்ம வெங்காயம் தக்காளி பயன்படுத்தாமல் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இந்த கிரேவியை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வீட்டில் வெங்காயம் தக்காளி இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் சட்டுன்னு இதை ரெடி பண்ணி நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளியை பயன்படுத்தாமல் ரொம்பவே டேஸ்டியான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.